ஐஸ்வர்யன் செத்து நரகத்துக்கு போயிட்டான், லாசரு செத்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. அப்ப ஐஸ்வர்யன் அழுகுறான், ஐயோ ஆபிரகாமே, என் தகப்பனே, இந்த நெருப்புல எரியற நான் பூமியில சீமானா இருந்தேன், பெரிய ஐஸ்வர்யவனா இருந்தேன், இன்னைக்கு எனக்கு அதான அந்த வாழ்க்கை எவ்வளவு நாள் ஐஸ்வர்யம், கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தான். கொஞ்ச நாள் வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டு நெருப்புல எறிறான், ஒரு சொட்டு தண்ணிக்கு வேதனைப்படுறான். அப்ப சொன்ன, மகனே, நீ பூமியில இருக்கும்போது சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். இவனோ துன்பப்பட்டான். என்ன பட்டான்? துன்பப்பட்டான். இன்னைக்கு இவன் ஆறுதல் அடைகிறான், நீ வேதனைப்படுகிறான். நம்ம பாக்கியவான்கள்மா. பசியா இருக்கிற நீ பாக்கியவான், தாகமா இருக்கிற நீ பாக்கியவான். வறுமையில் இருக்கிற நம்ம பாக்கணும். வறுமையில் இருக்கிறதுனால ஐயோ நான் தான் சபிக்கப்பட்டவங்களுக்கு, நான் தான் அந்த சமுதாயத்தை தள்ளப்பட்டவங்களுக்கு நினைக்க கூடாது. நாம தான் பாக்கியவான், நம்மளதான் தேவன் தெரிந்து கொள்வான். சம்பூர்ணமாய் வாழுகிறவர்கள் பாக்கியவான் அல்ல, அவங்க நிரந்தரமா வாழ முடியாது. சம்பூர்ணமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நிரந்தரமா வாழ முடியாது. ஆனா நாம நிரந்தரமாய் வாழ்வோம். பசியோடு, பட்டினியோடு, தாகத்தோடு, வேதனையோடு, வியாதியோடு இருக்கிற நமக்கு நிரந்தர வாழ்க்கை தேவன் கொடுக்கும். பரலோக ராஜ்யத்துல தேவனோடு நித்திய நித்தியமா நம்ம வாழப்போம். நிச்சயமா நம்ம பாக்கியவான் இருப்பல. நம்ம பாக்கியவான், நான் யாரும் இல்லையே, நான் அனாதையை நினைக்க கூடாது. நம்ம பாக்கியவான், கடவுள் நமக்கு இருக்கிறாரு. நான் ஒரு வழிகாட்டி தான். நான் யாரு? ஒரு வழிகாட்டிய. நான் ஆண்டவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. ஒரு உறுதியா பிடிச்சு, நமக்கு வழியும் போது அவர் வந்து கூட நிற்பாரு. என்ன கேட்கிறோமோ அது நிச்சயமாய் கொடுப்பாரு. அவர் மேல நம்பிக்கை வைங்க. நமக்கு புரியுது, நம்மை தேடி நமக்கு புரியுது, விடக்கூடாது. அவர் தெய்வம் சொல்லிட்டு நான் போயிடுவேன், அவரு உங்க கூட தான் இருப்பாரு. அவரு நான் தான் போயிடுவேன். அவரு காத்திருக்கிற இடம் பூரா அவர் இருக்காரு. காத்துக்கிற இடம் பூரா அவர் இல்லாத ஒரு இடம் கிடையாது. அவர் இல்லாத இடம் கிடையாது. பூட்டி இருந்தாலும், நீ எல்லா ஜன்னலை வச்சு பூட்டி இருந்தாலும் அங்க இருக்கிறாரு அவர். எங்கெல்லாம் நீ மூச்சு விடுறையோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார். அவரெல்லாம் அங்க இருக்காரு. அதனால அவர் மேல நம்பிக்கையா இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். தேவனிடத்தில் கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிறத பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கணும். கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு படியலாம். மனிதனுடைய பேச்சை கேட்கக்கூடாது. மனிதர்களை நம்பி போனால் அடுத்தவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம சொற்களை அவங்க கொடுக்க முடியாது. எத்தனை அம்மா இருந்தாலும் அப்பா, சொந்தம் பந்தங்கள், கொத்து கொடி எதுவும் கிடையாது. மனைவி கொடுக்க முடியாது, கணவன் கொடுக்க முடியாது. சும்மா இந்த பூமியில கணவன் மனைவி யாருக்கு யார் உத்தரவாதம் கிடையாது. மனுஷன் மூலமா நமக்கு தீமை தான் வரும், நன்மை வராது. கணவன் மூலமா என்ன வரும்? தீமை தான் வரும். மனைவி மூலமா தீமை தான் வரும். பிள்ளைங்க மூலமா தீமை. இப்ப இந்த பிள்ளை கேட்டு பாரு, ஏதாவது ஒரு விதம் நம்மளை போற சொல்லுவான். அம்மா வச்சு சொல்லுவாள், இல்லை எங்க அம்மா எனக்கு தரல, அது அவளை கேட்டா அவளுக்கு தெரியும் அவன் கஷ்டம் தான். ஆனா மனிதர்கள் மூலமா நமக்கு எவ்வித நன்மைக்கு வராது. ஆனா நம்ம படைத்த தேவன் மட்டும்தான் எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் நம் மனதை புரிந்து கொண்டு நமக்குரிய படி அவர் அளந்து கொடுப்பார். புரியுதாமா? அவர் இருக்கிற இடத்தை தேடுங்க, இருக்கிற இடத்த வேண்டிக் கொள்ளுங்க. அவர் வருவார். அவரை பார்க்கணும்னு கூட கேளுங்க. நான் அவரை பார்க்க போறேன்னா அவர் தன்னை காட்சி கொடுப்பார், கொடுப்பார். நான் பார்க்கணும் ஐயா, ஒரு மேல ஆசையா இருக்குதுன்னா அவர் உங்ககிட்ட வருவார். அவர் முகத்தை உங்களுக்கு காட்டி போயிடுவார். யாரு ஆசைப்படுறதோ அவங்களுக்கு முகத்தை காட்டுவார். கனவு மூலயமா காட்டுவார், தரிசனத்துல காட்டுவார், சொப்பனத்துல காட்டுவார். எந்த வழியிலாச்சும் நம்ம அவரை பார்க்கலாம். எந்த வழியிலாச்சு நான் ஆசைப்பட்டேன், எனக்கு அப்படி 2-3 தடவை வந்து அவர் முகத்தை காட்டி போயிட்டு, சபா உன்னை பார்க்கணும் ஐயா, பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்கே, உன்னை பார்க்கணும் போது அழகா ஒரு முகத்தை காட்டி போயிட்டாரு. புரியுதா? அவரை தேடும் போது நம்ம கண்டடையும். அதெல்லாம் அவர் மேல நம்பிக்கை இருக்குப்பா, அவரை விட்டுடாது. ஆனா வாரத்தில் ஒரு நாள் எந்த வேலை எப்படி இருந்தாலும் நம்ம சொல்ற எல்லா நாளும் எங்க நாள் பண்ணிக்கும். ஆனா வாரத்தில் ஒரு நாள் கூடி வரும், சபை கூடி வர வேண்டும். நம்ம எல்லாம் கூடி வந்த பிறகு இந்த டீச் பண்ணலாம் கடவுளுடைய வார்த்தை. புரியுதாப்பா? இந்த 2 பேர் 3 பேர் எங்கே இருக்கிறீர்களோ அவர்தான் சொல்றாரு, வேதத்துல சொல்றாரு, சபையாய் ஒரு நாள் கூடி வரணும். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. யார் எங்க இருந்தாலும் அந்த நேரம் வந்துடும், எந்த தூரத்துல இருந்தாலும் வந்துடும். வந்து கடவுள் எல்லா இடத்தையும் கிடையாது. தேவன் யார் இப்ப எங்களை கொண்டாந்து நீங்க செத்தல எங்கிட்ட நீங்க வந்துடும், வேற ஒரு இடத்துக்கு வரக்கூடாது. நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க, அவங்கள்ட்ட போய் சில மக்களை தேவன் சேர்ப்பார். ஆனா எங்கள்கிட்ட நீங்க வந்துடணும். எங்கள்கிட்ட நீங்க வரும்போது, உங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் ஆசீர்வதிப்பார். நிறைய பேரும் பக்கத்துல இருக்கு, அங்க இருக்கு,